Hi guys, welcome to Mackie IV. இன்னைக்கு நம்ம எந்த வண்டி பார்க்க போறோம்னா Gaura எலக்ட்ரிக்கல் வண்டி. இந்த வண்டி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம்னா மடிப்பாக்கத்துல இருக்கிற உள்ளகரத்துக்கு வந்திருக்கோம். ஷாப் பேர் பாத்தீங்கன்னா Gaura எலக்ட்ரிக்கல்ஸ் RK பவர் டேக். இந்த ஷோரூம்ல தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வண்டி பத்தி வீடியோ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளகரத்தில் இருக்கிற Gaura எலக்ட்ரிக்கல்ஸில் தான் இருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த வண்டி ரெண்டு வேரியண்ட் இருக்குது. இந்த ரெண்டு வேரியண்ட்டோட டீட்டெயில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேரியண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்னைப்பர் 5G. இந்த வேரியண்ட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா உள்ளகரத்தில் இருக்கிற Gaura எலக்ட்ரிக்கல்ஸில் தான் இருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஷோரூம் வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். நம்ம பிரதர் இருக்கார், அவர் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் இப்போ சொல்லிடுவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரு. நம்ம ஸ்னைப்பரில் என்ன வேரியண்ட் இருக்குன்னா 3 வேரியண்ட் இருக்குது. ஸ்னைப்பர் LI இருக்குது, LI ப்ளஸ் இருக்குது, LI ப்ரோன்னு இருக்குது. 3 வேரியண்ட் இருக்குது. 3 வேரியண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரேஞ்சு தான் டிஃப்ரென்ஸு. ஃபர்ஸ்ட் LI பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் தரும். LI ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் தரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா LI ப்ரோ பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் தரும். எல்லாமே பேட்ரி சைஸ் டிஃபர் ஆகிறனால கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு எக்ஸ்ட்ரா வருது. நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் நம்ம வெஹிக்கிள்க்கும் என்ன பெஸ்ட்டு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா சாவி போட்டோனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் வந்து பார்க்கிங்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஏன்னா மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து கீ போட்டோனையும் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா தெரியாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாங்கன்னா மூவ் ஆகிடும். இது மூவே ஆகாது. நம்ம பார்க்கிங் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கிங்கில் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்படி இன்கேஸ் பார்க்கிங் உங்களுக்கு பட்டன் இன்கேஸ் ப்ராப்ளம்னா நீங்கள் இந்த லிவர் இருக்குல்ல, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எந்த லிவராக இருந்தாலும் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு திருப்பி பார்க்கிங் ரிமூவ் ஆகிடும். அடுத்து நம்ம வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்பீட் செட் பண்ணிவிட்டு இதுதான் க்ரூஸ் ஆப்ஷன் வாங்க. இந்த க்ரூஸ் பட்டன் அமைக்கிட்டோன்னா நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல பாருங்கள், இப்போ வீல் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்கேஸ் யாராவது சடனாக வந்துட்டாங்கன்னா நம்ம பிரேக் அடிச்சிட்டா நின்றோம். திருப்பி வேணும்னாலும் ரைஸ் பண்ணி ஓட்டிக்கலாம், க்ரூஸ் போட்டும் ஓட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். வண்டி ரன்னிங்கில் இல்லைனா கூட கீ ஆன் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போடணும். சார்ஜிங் வந்து நான் ரிமூவல் பேட்டரி. ஆமாம், வெஹிக்கிளில் வச்சு தான் போட முடியும். வெஹிக்கிள் கிட்ட தான் வச்சு போடணும். அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கலே மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பெரிய பூட் ஸ்பேஸு. நீங்கள் ஒரு தண்ணி கேன் எது வேணால் நீங்கள் வச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சிலிண்டரு ஃபுல் சிலிண்டர் வச்சாலுமே, கமர்ஷியல் சிலிண்டர் வச்சாலுமே இடம் இருக்கும், நீங்கள் கால் வைக்கிற அளவு இடம் இருக்கும். அடுத்த நம்ம பெஸ்ட்டு ஃபியூச்சர் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாம். இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கீழே லாக் பண்ணுறேன் ரிமோட்டில். இப்போ இன்கேஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம், வேறு கீ இன்கேஸ் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சவுண்டு ஆன்டி தெஃப்ட் அலாம் வந்துடும். வீல் கூட ரொட்டேட் கூட ஆகாது, நவுறாது. வண்டியை நீங்கள் நவுத்த கூட முடியாது. வீல் லாக் ஆகிடும். டோட்டலாக லாக் ஆகிடும். ஆமாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அன்லாக் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். அடுத்து நம்ம டயரு அதெல்லாம் பற்றி பார்த்துடலாம் வாங்க. நம்ம டயர் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயரு, டூயல் டிஸ்க் பிரேக்கு, முன்னாடி சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல். நீங்கள் வீல் பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், டைமண்ட் கட் அலாய் வீல் தான். நம்ம வீல் பார்த்திங்கன்னா தெரியும். சஸ்பென்ஷனை பொறுத்தவரைக்கும் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில். ஆமாம், டெலிஸ்கோபிக் தான். ரியரில் வந்து டூயல் காயில் சஸ்பென்ஷன். ரியரில் பார்த்தீங்கன்னா டூயல் காயில் சஸ்பென்ஷன் வருது. ஹப் மோட்டார் 250 வாட் ஹப் மோட்டார் இருக்குது. கீ ஓப்பன் பண்ணனா கீ எடுத்துகிட்டு தான் பண்ணணும். ஆனால் இந்த வண்டியில் ஒரு வசதி இருக்குது. ரைட் சைடு வந்து இந்த அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு ஆஃப் ஹெல்மெட் தாராளமாக வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம சார்ஜர், மிரரு, மேட்டெல்லாம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃப் ஹெல்மெட் மேலேயே தாராளமாக வைக்கலாம்.
ஸோ கைஸ் அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் நீங்கள் எங்கேயாவது வெளில போகிறீங்கன்னா ஒரு மாதம் இல்லை ஒரு 15 days வந்து நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா இந்த எம்சிபி வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், பேட்டரி சேஃபாக இருக்கும், வண்டி வந்து எந்த ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இதோட சார்ஜர் மற்ற வண்டியில் இல்லாத ஸ்பெஷல் இந்த சார்ஜரில் ஒன்று இருக்குது, அதை காமிச்சிடுங்க. நம்ம வண்டியில் மெயின் ஃபியூச்சர் என்னென்னா சார்ஜிங்லேயே இப்போ பாருங்கள் இதில் 40% ஏறிட்டு இருக்கு அப்படின்னு காட்டிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஹவர்ஸ் போட்ட டைமும் காமிச்சிடும், என்ன வோல்ட்டில் ஏறுது, எவ்வளோ காமிச்சு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து எந்த வண்டியிலையும் வராது, இந்த வண்டியில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த வண்டி சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த வசதிலாம் இருக்குது, ஆனால் இது குறிப்பிட்ட மாடலுக்கு தான் வரும். அது என்ன மாடல்னு அவரே சொல்கிறார், பிரதர் சொல்கிறார், கேட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் எல்ஐ மாடலில் இருக்காது, எல்ஐ ப்ளஸ் மாடலில் இருக்குது. அதே மாதிரி லெட் ஆசிட் எல்லாத்துலேயுமே வருது. அடுத்தது நம்ம இன்னொரு ஏன் எல்ஐ மாடல்லையும் எல்ஐ ப்ளஸ்லையும் இப்போதைக்கு எல்ஐ ப்ளஸில் தராங்க, ஃப்யூச்சரில் எல்ஐ ப்ளஸ்லையும் எல்ஐலையும் தருவாங்க. ஏன் தரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ப்ளூடூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஆப்பு ஃபோன்லேயே ஏற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருந்தால் கூட வண்டி கீழே இருக்குன்னா நேற்று ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, இன்னும் ஒரு 30-35 கிலோமீட்டர் ஓட்டணும் எல்ஐ மாடல்லனா நீங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ 100%ல் இப்போ நம்ம ஒரு 20-25 ஓட்டிட்டோன்னா ஒரு 60% இருக்கும். நம்ம அந்த 60% வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம 30 கிலோமீட்டர் ஓட்டலாம். அப்படி இல்லை இப்படி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜாக தான் காட்டுமா, இல்லை இவ்வளோ ரேஞ்சு கொடுக்குன்றது ரேஞ்ச் காமிக்காது. பர்சன்டேஜ் நம்ம இப்போ ஃபோனில் எப்படி பர்சன்டேஜ் காமிக்கும், இவ்வளோ ஹவர்ஸ்ன்னு காமிக்காத மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேஷன். ஃபஸ்ட் டைம் வேணால் நீங்கள் சொல்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போக அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்மளது லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் தான், அதனால் 3 to 4 ஹவர்ஸ்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஓகே நீங்கள் அப்படி 3 to 4 ஹவர்ஸ் தான் ஃபுல் டைம் போடணும் இல்லை. இப்போ நீங்கள் 1 hour வேணும்னாலும் 1 hour போட்டுக்கலாம். நீங்கள் 1 hour போட்டிங்கன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் கிலோமீட்டர்ஸ் மூவ் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோ. அப்புறம் இது சர்வீஸை பற்றி சொல்லிடுங்க. இது மெயின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங்னா, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச பழனி இருக்குல்ல அங்கே தான். அதனால் ஈஸியாக உங்களுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சுவிட்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா, டியோ, டிவிஎஸ் ஜூபிட்டர் அதில் இருக்க யூஸ் பண்ண சுவிட்சஸ் தான். நீங்கள் இன்கேஸ் சுவிட்ச் எல்லாம் போயிடுச்சுன்னா எங்ககிட்ட தான் வரணும்னு இல்லை, உங்கள் வீட்டுக்கிட்ட நிறையா ஸ்பேர்ஸ் ஷாப் இருக்கும், அங்கேயே கூட கிடைக்கும். இந்த டிஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் அப்பாச்சி இருக்குல்ல, டிவிஎஸ் ஆர்டிஆர் அந்த வண்டிக்கு வர டிஸ்க் பிரேக் தான். டயர் 310 நார்மலாக ஸ்கூட்டி ஆக்டிவா 10 inch அலாய் வீல் டியூப்லெஸ் டயர். ஆமாம், ஓகே. அதனால் நீங்கள் நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இன்னொரு சந்தேகம், இப்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல, வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா சர்வீஸ் எப்படி? நம்மளே வந்து கூட பண்ணித்தரலாம். நம்ம நியர்பை ஒரு சென்னைக்குள்ளே இருக்காங்க, நியர்பைனா ஒரு சரௌண்டிங் எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 10-15 ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்னால் நீங்களே வந்து பண்ணி கொடுத்துடலாம். என்ன ப்ராப்ளம் சர்வீஸ் பண்ணிவிட்டு, மற்றபடி மேஜர்னா வந்து சர்வீஸ் சென்டர் தான் வந்தாலும். சர்வீஸ் சென்டர் நீங்கள் இங்கேயே பண்ணுறீங்களா? இங்கேயே பண்ணுறோம், இப்போதைக்கு இங்கேயும் பண்ணுறோம். பின்னாடி ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். நீங்கள் அப்படின்னு இல்லை, சர்வீஸ்னால் நீங்கள் வேறு இடத்துல தான் போய் கொடுக்கணும். இங்கேயே சேல்ஸ் இடத்துலேயே கொடுத்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணி உங்களுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். இப்போ பேட்டரி, கண்ட்ரோலர், மோட்டர் சொன்னீங்க, இது மூணுமே வந்து 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியா? 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதாக இருந்தோம்னா எடுத்தோன்னே ரீப்ளேஸ்மெண்ட் போக முடியாது, நம்ம சர்வீஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா கொடுத்துருவோம், இல்லை உங்களுக்கு திருப்பி அதே ப்ராப்ளம்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பேட்டரிக்கு வந்து 3 years or 20,000 கிலோமீட்டர் சீக்கிரமாக வருதோ அது மாதிரி. அதுவாங்க 3 years இல்லைன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ். இதில் எது பிஃபோராக வருதோ வாரண்டி அதுக்கேற்ற மாதிரி மாறும். வாரியருக்கும் ஸ்னைப்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர் வந்து ஒரு ஸ்கூட்டி, டியோ அது மாதிரி இருக்கும். வாரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா, டிவிஎஸ் ஜூபிட்டர் கொஞ்சம் அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சீட் ஹைட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால. வாரியர் கொஞ்சம் சீட் ஹைட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் டிஃப்ரென்ஸ் தான். லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் சேமு. இண்டிகேட்டர் வந்து ஆலஜனில் தான். டேல் லைட் ஆலோஜனா, இண்டிகேட்டர் ஆலஜன், அது எல்இடி. இதில் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்குது. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நல்லா இருக்குது. டேல் லைட்டு, டேஞ்சர் லைட்டு பார்த்தீங்கன்னா ஆலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க, பல்பு தான் கொடுத்துருக்காங்க, ரெட் கலரில் இருக்குது, நல்லா இருக்கும். ஜி இது இப்போது நோ ரிஜிஸ்ட்ரேஷன், நோ லைசன்ஸ், நோ பெட்ரோல், நோ இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைங்களா? ஹெல்மெட் ஆனால் கம்பல்சரி, ஹெல்மெட் கம்பல்சரி, எல்லாரும் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா யாராச்சும் இடிச்சா நமக்கு. இதுக்கு எப்படி ஜி இப்போ இது நோ ரிஜிஸ்ட்ரேஷன்றீங்க, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்து கார்டு மாதிரி கொடுப்பீங்களா? அதே போதுமா? இதுலேயே இருக்கும் உங்களுக்கு ஆக்ட். அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு ஒரு புக் மாதிரி கொடுத்துருவோம், உங்கள் வெஹிக்கிள் இதான் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அது கூட காமிக்கலாம், யாருக்கு அந்த புக் காமிச்சாலே போதும். புக் காமிக்கிறேன் வேணாம். ஓகே
எல்லா வண்டிக்குமே ஒரு புக் கொடுத்துருவோம். இந்த மாதிரி புக் கொடுத்துருவோம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பார்த்தீங்கன்னாலே இதில் நார்ம்ஸு எல்லாமே ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போர்ட்லேயே போட்டிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. வண்டியோட எக்ஸ்ட்ரா என்னென்ன வரும்னா மேட் வந்துடும், உங்களுக்கு மிரர் வந்துடும், லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் ஒன்று வந்துடும், சைடு ஃபுட் ட்ரெஸ். இப்போ அந்த சேஃப்டி கார்டு போடணுன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ். ஸோ கைஸ் இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். 2 வண்டியோட வேரியண்ட்டும் பார்த்தோம், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இதோட டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். இது எப்படி வந்து பார்க்கிங் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பட்டன் ஒர்க் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த பட்டன் ஒர்க் பண்ணலன்னா இந்த பிரேக் லிவரை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ரெடி ஆகிடுச்சு. இப்போ டிரைவிங் பண்ணி பார்க்கலாம். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது, அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், வண்டி நல்ல பிக்கப் இருக்குது. இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இதில் மோடு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கும். இதில் இன்னொரு ஃபெசிலிட்டி இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். ஒரு ஸ்பீடு போயிட்டு நீங்கள் வந்து இந்த பட்டனை ஹோல்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்பீடில் போகிறீங்களோ அதுலேயே போகும். நான் 14ல் ஃபிக்ஸ் பண்ணேன், 14லேயே போயிட்டே இருக்குது பாருங்கள். நான் கையை எடுத்துட்டேன். திருப்பியும் நீங்கள் வந்து இது க்ரூஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், க்ரூஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும். திருப்பியும் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹோல்டு பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்பீடில் போதும், அதே ஸ்பீடில் போகும். திருப்பியும் நீங்கள் பிரேக் அழுத்திட்டிங்கன்னா வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடும். இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், நாங்கள் 2 பேர் போயிடுறோம் வண்டியில். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அடித்த ஒன்றே ஸ்பாட்லேயே நிற்குது. வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா ஆக்ஷன் நல்லாவே இருக்குது சஸ்பென்ஷன். இது டிஸ்க் பிரேக்குன்றதுனால நீங்கள் லிவர் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் ஜி, இப்போ வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம், கரண்ட் ஆகணும் இல்லையா? அது எவ்வளோ யூனிட் ஆகும் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால்? ஃபுல் சார்ஜ் நம்ம ஃபுல் சார்ஜுக்கே மேக்ஸிமம் 2 யூனிட் சொல்கிறோம். ஓகே, 2 யூனிட்னா உங்களுக்கு 3.5 200. ஆமாம், ஓகே. மிடில் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகும். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு 10 ருபீஸ் தான் மேக்ஸிமம். 10 ருபீஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து போதும். ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு 55 கிலோமீட்டர்னா பெட்ரோல்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 போடணும். இது ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான். அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின்னா மந்த்லி நீங்கள் ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் பண்ணணும், அதுக்கு 400-500 ஆகும். இதுக்கு அந்த மாதிரி சர்வீஸ்லாம் இல்லை. ஒரு 4 months 3 months 5 monthsக்கு ஒரு வாட்டி விட்டால் போதும். யூசேஜ் பொறுத்து விட்டால் போதும். இதில் என்ன சர்வீஸ்னால் நம்ம டிஸ்க் பேட் க்ளீன் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் லூப்ரிகேஷன் தேவையோ அங்கெல்லாம் ஆயிலு கிரீஸ் அப்ளை பிரேக் ஆயில் மாற்றும், க்ளீன் பண்ணுவோம். அடுத்து எங்கெங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அங்கே டைட் பண்ணுவோம். நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளில் என்னென்ன பண்ணுவாங்க, பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட், அது மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவும் பிரச்சனை. நம்ம பேட்டரிக்கு 3 years வாரண்டி, மோட்டருக்கு 3 years வாரண்டி, கண்ட்ரோலுக்கும் 3 years வாரண்டி, சார்ஜருக்கும் 1 year வாரண்டி. சார்ஜருக்கு 1 year வாரண்டி. கைஸ், ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவில் இதை பற்றிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் வராது. எனக்கு 1 yearக்கு ஒன்லி வந்து 700 1000 தான் ஆகுது. அது மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 யூனிட்ஸ் ஆகும் ஒன்ஸ் சார்ஜ் போட்டால். இது வந்து 2 யூனிட்ஸ் தான் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பில்லில் வரப்போகிறதில்ல. நல்லாயிருக்கும் கைஸ் இந்த வண்டி. நீங்கள் வந்து ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணனா நேராக ஷோரூமுக்கு வாங்க. உள்ளகரத்தில் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வானவம்பேட்டை உள்ளகரம் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேடவாக்கம் மை ரோடு, உள்ளகரம் மேடவாக்கம் மெயின் ரோடு, மேடவாக்கம் மெயின் ரோடு, உள்ளகரம், வானவம்பேட்டை. இங்கே வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். புக் பண்ணிங்கன்னா வண்டி உடனே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ,
இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா? இஎம்ஐ இருக்குது ப்ரோ. என்னென்ன பேங்க்? பஜாஜ் ஃபினான்ஸ் பண்ணுறோம். நம்ம என்னென்ன பேங்க் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் அவங்க பார்ப்பாங்க. ஆல்ரெடி பஜாஜ் கார்டு ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கே லிமிட் இருக்கும். அப்படி இல்லைனா புதுசான ஃபஸ்ட் டைம் மட்டும் 30,000, நீங்கள் ஃபஸ்ட் டே 30,000, செகண்ட் டே 30,000 அது மாதிரி பே பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கோடாக் இருக்குது. கோடாக்ல வந்து உங்கள் சிவில் ஸ்கோர் பார்த்து உங்களுக்கு தருவாங்க இஎம்ஐ. கைஸ் பார்த்தீங்களா, இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் நேராக வந்து பாருங்கள், ஷோரூம் விசிட் பண்ணுங்கள், வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா வண்டி எடுங்க. நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் கீழே வந்து வீடியோலேயே கீழே வரும், அதையும் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். கைஸ் நீங்கள் வந்து ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது. வேறு என்ன ப்ரோ இதுக்கு மேலே பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள் சேனல் பேர் சொல்லி வரவங்களுக்கு நம்ம ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுப்போம். பாருங்கள் ப்ரோ, ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாக தராங்க. நம்ம சேனல் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆஃபர் இருக்குது. நீங்கள் வந்து ஷோரூம் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.